குடும்பத்துடைய திருமணத்திற்கு பின்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான அம்சத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். நீங்கள் திருமணம் முடிக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய கண்களை ஹராத்தை விட்டும் அந்த திருமணம் பாதுகாக்கும், உங்களுடைய மர்மஸ்தானத்தையும் பாதுகாக்கும். ஆனால் இது நடைபெறுகிறதா? உள்ளங்களை தொட்டு கேட்கிறேன் கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்து நீங்கள் யோசனை செய்து நீங்களே முடிவு சொல்லுங்கள். நாம் இந்த கண்ணினால் பார்க்கின்ற இச்சையான பார்வைக்கு சொந்தக்காரி எங்களை தொற்றிருக்கின்ற மனைவியா, அல்லது பாவையிலே நடமாடுகின்ற விபச்சாரிகளா, அல்லது சினிமாவிலே பார்க்கின்ற நடிகைகளா? உள்ளங்களில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். யாரு தன்னுடைய கண்ணினால் ஹராமான பார்வைகளை பார்ப்பானோ, யார் ஒரு தடவையாவது வாழ்க்கையிலே விபச்சாரத்திலே ஈடுபட்டாலோ, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற முதல் அடி என்ன தெரியுமா? உங்களுடைய ஹலாலான மனைவிமார்களோடு சேருகின்ற நேரத்திலே உங்களுக்கு கிடைக்கின்ற இன்பத்தை அல்லாஹ் கலட்டி விடுவான். இன்பம் இருக்காது, மனைவியை பார்ப்பதில் பரவசம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஆசை இருக்காது. அதைவிட அதிகமாக வெளியிடங்களே நாடி செல்வதில் தான் அவருடைய ஏக்கமும் அவருடைய ஊக்கமும் இருக்குமே தவிர மனைவியுடைய இன்பத்தை எல்லாம் முழுசாக கலக்கி விடுவான். தரமான பார்வை பார்த்து பழக்கப்பட்ட கண்கள் மோசமான பாவங்களிலே ஈடுபடுத்தப்பட்ட மர்மஸ்தானங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான கணவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு மனைவிமார்களுக்கு உரிமை கொடுக்கிறது? ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கிறோம். ரமலானுடைய காலத்தில் 27க்கும் திருநாளுக்கும் இடைப்பட்டு தலைக்கு 2.5 கிலோ அரிசி கணக்கு பார்த்து கொடுக்கிறோமே. குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறார்கள். குடும்ப தலைவன் இருக்கிறான், அவனோட மனைவி இருக்கிறாள், ஒரு குழந்தை இருக்கிறது, அவனை பெற்ற தாய் இருக்கிறாள். பெருநாளுடைய செலவும் உடுப்புக்குள்ளே செலவும் போக மீதம் இருந்தால் அத்தனை பேரும் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். ஆனால் இருப்பதோ 5 கிலோ அரிசி தான் மேலதிகமாக. அதை யாருக்காவது 2 பேருக்குத்தான் கொடுக்கலாம் என்றிருக்கும் பொழுது மார்க்கம் தீர்ப்பு சொல்லுகிறது. கேளுங்கள், அந்த 2 பேரும் யாராக இருக்க வேண்டும்? முதலாவது இவருக்கு 2.5 கிலோ ஒதுக்க வேண்டும். இரண்டாம் அவர் யார்? தாயை முற்படுத்துவதா, பிறந்த குழந்தையை முற்படுத்துவதா, எங்களை நம்பி வந்த மனைவியை முற்படுத்துவதா? மார்க்கம் சொல்லுகிறது தாய்க்கும் கிடையாது, பிள்ளைக்கும் கிடையாது. உன்னை நம்பி வந்த மனைவியுடைய பேரில் தான் அந்த 2.5 கிலோ அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்தால் தான் அது ஃபித்ராவுடைய ஜகாத்தாக கணிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். சட்ட ரீதியான சதகாக்களில் தாயை விட மனைவியை முற்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் ஃபத்வா சொல்லிக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த மனைவியை மதிக்கிறோம்? கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் அந்த மனைவி அவளுக்குரிய கடமையை ஒரு 2 நிமிடத்திற்கு சொல்லாவிட்டால் இந்த உரை நிறைவு பெறாது என்ற காரணத்தினாலே ஞாபகப்படுத்துகிறேன். அரபாவுடைய நோன்பு பிடித்தால் முடிந்த வருடத்தில் செய்த சகல சிறிய பாவத்தையும் அடுத்த வருடத்தில் நிகழப்போகும் சகல சிறிய பாவங்களையும் ஆக மொத்தம் 2 வருடத்துடைய சகல பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய மகா பரக்கத்தான தினம் துல்ஹஜ்ஜுடைய அரபாவுடைய 9வது நாள் பகல் பொழுதிலே நோன்பு பிடிப்பதே. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். கணவன் வருகிறார், இரவு சாப்பாடு முடிகிறது, பெட்ரூமுக்குள்ளே இருக்கிறார், மனைவியை காணவில்லை, சமையலறைக்குள்ளே சத்தம். இன்னும் என்ன செய்கிறீர்கள்? டினரை எடுத்து விட்டோமே, உங்களுக்கு தெரியாதா நாளை அரபாவுடைய நோன்பு அல்லவா? அதை பிடித்தால் நான் வருடக்கணக்கில் பிடித்து வருகிறேனே, அதை பிடித்தால் 2 வருடத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பதாக சொல்லி இருக்கிறானே, ஒரு முட்டை இருக்கிறது, பொறித்து வைத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் சொல்லுகின்ற தீர்ப்பை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் அந்த கணவனுடைய வாயில் இருந்து காரணமே இல்லாமல் வார்த்தை பலிச்சென்று வருகிறது, நாளை நீ நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று வந்து விட்டால் மீறி அந்த நோன்பை எந்த ஒரு மனைவியாவது பிடித்தாள் என்றால் அவள் நரகம் போக வேறு பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நோன்பே இவளை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். துகர் தொழுது விட்டு வந்து கதவை தட்டுகிறான், மனைவி துகரை தொழுது கையை உயர்த்துகிறாள், தக்பீர் கட்டுவதற்கு துகருடைய சுன்னத்தை. கதவு தட்டப்படுகிறது, கதவை திறக்கிறாள், கொஞ்சம் பொறுங்கள், துகருடைய சுன்னத்தை தொழுது விட்டு வருகிறேன். இல்லை, பசியாக இருக்கிறது, சோறு சாப்பாட்டை என்றால் அவன் துகருடைய சுன்னத்தை தொழுவது ஹராம். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களை விசேஷமாக கணவன்மாரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது கணவனுடைய மதிப்பை உணர்த்துங்கள். இல்லை என்றால்
லேசாக நரகத்துக்கு போய் சேர்ந்து விடுவார். ஒரு நாள் இரவு ஒரு மனைவியோடு அதிருப்தி கோபமுற்ற நிலைமையில் ஒரு கணவன் தூங்கினான் என்றால் அந்த காலை பொழுது சூரியன் உதிக்கும் வரைக்கும் எத்துணை கோடான கோடி மலக்குமார்கள் இருக்கிறார்களோ அத்துணை மலக்குமார்களும் அந்த மனைவியுடைய பேரை சொல்லி அவள் நாசமா போக என்று சாபமிடுகிறார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதை மனதிலே நாம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்று அதிகமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கணவன்மார்களுக்கு துரோகம் செய்கின்ற மனைவிமார்கள் நிறைந்து விட்டார்கள். பாருங்கள், ஒரு அரசாவுடைய நோன்பையே கணவனுக்கு தெரியாமல் அனுமதி இல்லாமல் பிடித்தால் இவள் நரகவாதி என்றால் தன்னுடைய முழு உறுப்புகளையும் கணவனுக்கு துரோகம் இழைத்து ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற மனைவியை பற்றி அல்குர்ஆன் ஹதீஸிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கியாமத் நாளில் அந்த கணவனையும் மனைவியும் அல்லாஹ் எழுப்புவான். அந்த கணவன் வெளிநாட்டிலே தொழில் செய்கிறார் அல்லது ஊரில் இருந்து வெளியே தொழில் செய்கிறார். இவன் இல்லாத நேரமா பார்த்து அந்த மனைவியை டக்கல் பண்ணி அவளோடு தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொண்ட அந்த மகாபஞ்சமா பாதகரை அல்லாஹ் எழுப்பி அந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவான். இந்த அப்பாவி கணவனை பார்த்து கேட்பான், உலகத்திலே வாழுகின்ற பொழுது இவன் உனக்கு ஒரு துரோகம் செய்தானே, அது என்னவென்று உனக்கு தெரியுமா? கணவனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. கச்சிதமாக காரியத்தை முடித்துவிட்டு இவர்கள் பேசாமல் இருந்தார்கள், யாருக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது, பெரும் திருப்தியோடு இருந்தார்கள். ஆனால் எழுதி வைத்திருக்கிறான் பரிசுத்த ரப்புல் ஆலமீன், தெரியாது என்றான். நீ இல்லாத நேரத்தில் உன்னுடைய மனைவியை கள்ளத்தனமாக இவர் அனுபவித்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, அந்த மோசமான பாதகத்திலே பாவத்திலே ஈடுபட்ட அந்த மனிதனுடைய மொத்தமான நலவுகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை பிறப்பிக்கப்படும். உம்ராவுக்கு மேல் உம்ரா, ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜி, பள்ளிவாசலுக்கு மேல் பள்ளிவாசல். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நான் சொல்லுவது பொய்யல்ல, இது ஒரு கசப்பான உண்மை. தனக்கு கீழால் தொழில் புரிகின்ற, தனக்கு கீழால் பணிபுரிகின்ற ஒவ்வொரு பணியாளரும் புதிதாக திருமணம் முடிக்கின்ற பொழுது அந்த மனைவியை முதலாவதாக அந்த முதலாளியை அனுபவிக்கின்ற கேவலமான முதலாளிமார்களும் சமூகத்திலே இருக்கிறார்கள். ஏதாவது வேலைக்கு அவனை அனுப்பிவிட்டு அனுபவிக்கிறார்கள். எழுப்பப்படும் செய்த அத்துணை அமல்கள் எழுதப்பட்டிருக்கும். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஞ்சகம் செய்ய மாட்டான். மழை போன்று குவிக்கப்பட்டிருக்கும். பாதிக்கப்பட்ட அந்த கணவனை பார்த்து சொல்லுவான், ஏ மனிதா, என்னுடைய அடியாரே, இந்த அமல்கள் அனைத்தும் உனக்கு துரோகம் செய்த இந்த பாவிக்கு சொந்தமானது. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொள். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கேட்டார்கள், ஃபமா பன்னுக்கும், நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த அமல்களில் ஏதாவது ஒன்றையாவது அவன் மிச்சம் வைப்பான் என்று? ஒரு கடுகளவேனும் மிச்சம் வைக்காமல் அத்தனை அமல்களையும் சுருட்டி அவருடைய மீதானிலே போட்டுக் கொள்வான். அவருடைய நிலை என்னவாகும்? கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், என்றால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பாவத்திலே ஈடுபட்ட அந்த மனைவியுடைய நிலை என்னவாகும்? கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான அமைப்பிலே வைத்திருக்கிறார். கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி புரிந்துணர்வோடு இதிலே மூன்றாவது ஆள் தலையிட்டு அந்த குடும்ப வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது. அதிகமான மன முடிவுகளுக்கு, அதிகமான திருமண முடிவுகளுக்கு கணவனும் மனைவியும் நேரடியான காரணம் அல்ல. ஒன்றோ கணவனுடைய தாய் அல்லது கணவனுடைய சகோதரிமார் அல்லது மனைவியுடைய தகப்பன் அல்லது அவர்களுடைய சகோதரர்கள், இப்படி மூன்றாவது ஒரு நபரால்தான் அதிகமான குடும்ப வாழ்க்கை சிதைவுபடுகிறது. இதையும் மனதிலே வைத்து திருமணம் முடிக்கும் பொழுது மனைவியை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், தாயை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், சகோதரிகளை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், இது ஒரு அலாதியான ஒரு கலை, இது ஒரு தனிப்பெரும் கலை. எனவே திருமணத்திற்கு முன்னால் இந்த கலை போதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். எனவே இந்த அமைப்பில் நாங்கள் புரிந்துணர்வோடு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் சொல்லுகின்ற நிம்மதி, சந்தோஷம் அந்த குடும்ப வாழ்க்கையிலே கிடைக்கும் கிட்டும். ஆகவே அப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அமைத்து தருவதோடு எங்களுடைய குழந்தைகளுக்கும் அமைத்து தருவாராக.